ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி எப்படியும் உன்னை நான் மருமகனாக ஏற்றுக்கவே முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ரேவதியும் அந்த டைமில் கரெக்டாக ஒரு செயலை செய்கிறாங்க. ஒரு வழியாட்டு சாமுண்டேஸ்வரி திருப்பியும் நம்ம கார்த்தியை ஏற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கார்த்தியா சாமுண்டேஸ்வர் கிட்ட நான் டிரைவர் கிடையாது, நம்ம ராஜசேதுவோட பேரன் தான் நான் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காண்டி தான் நான் இங்க நடிக்கிறதுக்கு வந்திருந்தேன். அதுக்கிடையில ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாயிட்டு, நான் வேணும்னு இப்படி பண்ணல. இத்தனால உங்களை ஏமாத்தினது என்னோட தப்பு தான், எனக்கே குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அதனால தான் இப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டு நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல மாப்பிள்ள, யாரையுமே நான் பொதுவாக நம்ப மாட்டேன், உங்களை நம்பி தானே எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில என்னை இப்படி ஏமாத்ததுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி கேட்கும்போது சந்திரகலா அவன் சைட்லேருந்து, என்னக்கா நீ நின்று பேசிட்டு இருக்க, இந்நேரத்துக்கு இவனை சுட்டு தள்ளியிருப்பேன்னு பார்த்தேன், நீ அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கே, பேசாம அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புக்கா அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும், ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், இப்போதைக்கு நீ எதுவுமே பேசாதன்னு சொன்ன உடனே சந்திராவும் எப்பவும் என்னை வாயை மூட வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் வாகனமும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவா, என்ன சின்னத்தை இந்த நிலைமையிலையும் அவங்கள கோபப்படுத்த மாதிரி பேசாதுங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திராவும், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் செய்தது, அவனுக்கு கதையை முடிச்ச பிறகு உனக்கு கதைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திராவும் நம்ம மயில் வாகனத்தை சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கார்த்திட்ட வந்து எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போகிறதில்ல, என்னைக்கா இருந்தாலும் என்னோட அம்மா நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பத்தை நான் சும்மா விடுற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சரியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட ராஜராஜனும், எதுக்கு ஈஸ்வரி இவ்வளோ கோவப்படுற, மாப்பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்கனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நம்ம குடும்பம் நல்லதாக இருக்கணும் மட்டும்தானே மாப்பிள்ளை யோசிச்சாங்க, அவங்கள போய் இப்படியெல்லாம் செய்யாத சாமுண்டேஸ்வரி, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும், என்ன நீங்கள் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசுவீங்க, ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே ராஜராஜன் மௌனம் ஆயிடுறாங்க. இப்போ புரியுது சாமுண்டேஸ்வரிக்கு, அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க, நான் மட்டும் தான் இங்கே லூசுத்தனமாக நம்பிட்டு இருந்திருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு இதுக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியலை, என்ன எல்லாரையும் உங்கள் பக்கமாக இழுத்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீங்கள் வரவும் கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்தியை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எனக்கு புரியுது அத்தை, நான் உங்களை ஏமாத்திட்டு தான், ஆனால் நான் வேணும்னு பண்ணலை, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் உண்மையை சொல்லணும்னு தான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ துர்சம்பவங்கள் நடந்தனால எதுவுமே சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, இத்தனை வருஷமாக எந்த குடும்பம் என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவனே என்னோட மருமகனா ஆகிட்டானே, அவனை எப்படி நான் ஏற்றுக்க முடியும், இத்தனை நாளாக என்ன நீ ஏமாத்திட்டு இருந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப புத்தியை நீ காட்டிட்டல, நீங்கள் எல்லாருமே நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஆட்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னம்மா பேசுகிற நீ, அவங்கள பற்றி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையா, கார்த்தி ரொம்பவே நல்லவங்க, நானும் ஆரம்பத்தில் ஒன்றை மாதிரி தான் அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டேன், போக போக தான் அவங்க நல்ல குணம் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, அவங்க வேற எதுக்காக வந்தாங்க, இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படி டிரைவராக நினச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் வந்தது எல்லாத்தையும் அவங்க தானே சரி பண்ணாங்க, அதே சமயத்தில் கம்பெனியில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ லாபமாக தானே எல்லாம் ஓடுது, இப்படி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணவங்கள எப்படிம்மா உனக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பதுக்கு தோணுது, எத்தனை நாள் தான் இவ்வளோ பிடிவாதமாக இருப்பீங்க, எப்படியாவது பாட்டியை ஏற்றுக்கங்கம்மா, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன் இவ்வளோ வரட்டு கௌரவத்தை வச்சு உங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி பேசவும், சாமுண்டேஸ்வரி உனக்கு ஒன்றும் தெரியாது ரேவதி, ஒன்றையும் இத்தனை நாள் அவன் ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி ஒரு கட்டத்தில், இல்லைம்மா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் இவங்களை நான் காதலிக்க ஆரம்பிச்சாச்சு, இனிமே உயிர் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழுவேன், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கிறதுக்கும் நான் தயாராகிடுவேன் அந்த மாதிரி சாமுண்டேஸ்வரி எதிர்த்து நம்ம ரேவதி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரகலாவும், என்ன ரேவதி பேசுகிற, உன்னோட அம்மாவை எதிர்த்து இப்படிலாம் பேசாத,
அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் வளர்த்தா, இப்போ என்னடான்னா இந்த டிரைவர் பையன் உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான். அப்படி இருந்தப்புறம் அவன் பின்னாடியே போகலான்னு எப்படி ஒரு முடிவு எடுத்த? அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியல உனக்கு. அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி பேசுற? என்னைக்கா இருந்தாலும் என்னோட அம்மாவோட நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பத்தை நானும் சரி என்னோட அக்காவும் சரி ஏற்றுக்கவும் மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவி தான். அந்த கிழவியும் ஒரு பிளானை போட்டு அவனோட பேரனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளே அப்படிங்கிற மாதிரி சந்திரா இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜன் அந்த இடத்துல சந்திரா தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லும்போது சந்திராவும் என்ன மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நானே எல்லாரையும் விட்டு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காக வந்திருக்கேன், என்னை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் நீங்கள் எதுக்கு சந்திராவை இப்போ திட்டுறீங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிற ராஜா மாப்பிள்ள தான் சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் இன்னும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதிக்கு அதை தாங்கவே முடியலை. நம்ம கார்த்திகை சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அத்தை இதான் உங்க முடிவுன்னா அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில போவதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்த ராஜராஜன் ஸ்ருதி நம்ம ரேவதி சேர்ந்த மாதிரி கார்த்தி வீட்டை விட்டு வெளியில போகாத, கண்டிப்பா அம்மா கிட்ட ஏதாவது எடுத்து பேசிக்கலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினாலும் நம்ம கார்த்தி கேட்குற மாதிரி இல்லை ரேவதி அத்தை ரொம்பவே கோபமா இருக்காங்க, இப்போ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால இப்போதைக்கு நான் வீட்டை விட்டு வெளியில போனாலும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுவேன், அத்தை என்னை கூப்பிடுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் ரேவதி கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி செய்யாத, எப்படியாவது என்னோட அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவுக்கு சந்தோஷம் தாங்கல. நம்மளே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா அக்கா கரெக்டாட்டு பண்ணிட்டா. இப்போதான் நமக்கு நிம்மதியாக இருக்கு. இவன் மட்டும் வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியல. இனிமேல் நம்ம அக்கா குடும்பத்தை செமையாக பழி வாங்கிடலான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சரி என்னதான் சொன்னாலும் நம்ம கார்த்திகை கேட்குற மாதிரி இல்லை. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கிட்ட வந்து ரேவதி எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க, பேசாம உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட இல்லம்மா ராஜாவை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன், நானும் அவங்க கூட வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் இந்த அம்மா விட்டு அந்த ராஜா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறியா, இந்த குடும்பத்தை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கான், அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி ஒரு செயல் செய்ய போறிய ரேவதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி ஒரு செயல் பண்ணுறாங்க. எப்படியாவது கார்த்தியை நம்ம அம்மா ஏற்றுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாமிட் பண்ணி அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி நம்ம ரேவதி அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. ரேவதி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி சொன்னதை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் மனசு மாறுதே சொல்லலாம். ஒரு வழியா எப்படி இருந்தாலும் கார்த்தியை ஏத்துப்பாங்கன்னே சொல்லலாம். சந்திரகலாவை இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.